வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் பிரபல ஜோதிடர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சிறப்பு. இப்போ திடீர்னு தமிழ்நாட்டில் முருகன் வேல் ஒரு அரசியல் மயமாக மாறுது. முருகன் தமிழர் இல்லை, வடக்க உள்ளவர். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கடவுள் முருகன் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் இதெல்லாம் காலமாக அப்படி தான் போயிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா வடக்க பிறந்தாருன்னு யாரோ ஒருத்தர் பட போஸ்டர் போடுறாங்க. அதை வச்சுட்டு ஒரு டிபேட் ஓடுது, அரசியல் ஓடுது. திடீர்னு இந்த காலத்தில் முருகன் இதாகிறதுக்கான பீரியடா? இல்லை, முருகர் சம்பந்தப்பட்ட விஷயமாவே தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா முருகர் செவ்வாய் கிரகத்துக்கு உண்டானவர். பழனி முருகன் கோயில் தான் பிரதானமான செவ்வாய்க்கு உண்டான ஸ்தலம். நீங்கள் திருச்செந்தூரை எடுத்துக்கலாம், இல்லை கும்பகோணம் சுவாமிமலை முருகன் கோயிலாக இருக்கலாம். இதெல்லாம் கூட ஒவ்வொரு காம்பினேஷனில் வரும். ஆனால் முழுமையான செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு ஸ்தலம், முருகரோட ஸ்தலம் அப்படின்னா அது பழனி முருகன் கோயில் தான். முதல்ல முருகன் அப்படின்றதே அவர் சித்தர்கள் எல்லாருக்குமே சித்தர். அவர் ஞானத்தின் அடையாளம் தான் முருகன். ஞானம், போர், இது எல்லாத்துக்குமே அதை நீங்கள் ஒவ்வொரு ஆங்கிளில் அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரோட ஆமாம், இப்போது அதான் ஒவ்வொருத்தரோட அனுபவத்தின் வாயிலாக அவங்க சொல்லப்படுறது. இப்போ இன்றைக்கி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். என்னோடய படிப்பின்மை இன்னும் அதிகமாக போகும்போது என்னோட கால புரிதல் மாறுற மாதிரி அது மாறும். அந்த மாதிரி தான் இத்தனை இது வந்திருக்கு. பொதுவாக முருகன் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகன் 6 ஆதாரத்துக்கு உட்பட்டவர். இப்போ டாபிக் ஆஃப் த இதுவே அவருக்கு 6 முகம் உண்டா அப்படி அதெல்லாம் ஓகே தான். அதில் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயந்தான். எல்லா தெய்வமுமே நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது. நம்ம 6 ஆதார சக்கரங்களை இயக்கி அக்னியா சக்கரம்னு சொல்லக்கூடிய அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்ற 6 கமலத்தின் உருவாய் வந்தாய் அப்படின்னு சொல்கிறாங்களே. இந்த 6 ஆதாரத்தில் இந்த அக்னியா சக்கரன்றது இந்த நெற்றி புருவத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த அக்னியா சக்கரத்தோட இயக்கம் தான் முருகர். அதையும் தாண்டி போகிறது தான் சிவம் சகசிரார சக்கரம். அதுதான் குண்டலினி எழுப்புறது. இது அக்னியா சக்கரம். இந்த 6 ஆதாரத்தை எழுப்பக்கூடிய இது முருகருக்கு உண்டு. முருகர் வழிபாடு அப்படின்றது இந்த 6 ஆதார சக்கரத்தை எழுப்பும். அது ஒவ்வொரு பக்தி மார்க்கமாகவோ இல்லை சித்த மார்க்கமாகவோ அவங்க ஒவ்வொரு ஆங்கிளில் புரிதல் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அது தப்பு கிடையாது. பொதுவாக முருகர் அப்படின்றது ஞானத்தின் அடையாளம், வீரத்தின் அடையாளம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இல்லை, திருப்பரங்குன்றம் இதெல்லாம் தீபம் ஏற்றுறது அப்படின்னு பஞ்சாயத்து சுற்றி ஆமாம். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோச்சார சனி பகவான் மீனத்தில் இருந்து இப்போ இது ஒரு கொஞ்ச காலமாகவே இது ஓடிட்டு இருக்கு. ஒரு 1.5 மாதமாகவே பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் பழனி கோயிலில் 100 கோடி ரூபாய் நில மோசடி நடந்துருச்சு அப்படின்னாங்க. அப்பையும் சனி செவ்வாய் இயக்கம் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ காலகட்டத்துலேயும் சனி செவ்வாய் இயக்கம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறமா இது மாறும். அவ்வளோதான். தவிர இது எல்லாமே கிரக சுழற்சி தான் சார். உங்களுக்கு நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே மூல காரணம் அப்படின்றது கிரகம் தான். செவ்வாய் முருகனுக்கு உண்டானது. அதை கோச்சார சனி பகவான் பார்க்கும்போது இந்த பிரச்சனை வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தை பற்றி ஏதோ தப்பாக பாடும்போது அது பார்த்தீங்கன்னா அவங்களோட அமைப்பு பேர் கருப்பர் கூட்டம் அப்படின்றது. கருப்பு அப்படின்றது சனிக்கு உண்டானது. அதை செவ்வாய் பார்க்கும்பொழுது பிரச்சனை ஏற்படுது. அதே தான் இப்போது பழனி கோயிலில் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பழனி கோயிலே ஒரு சார் பதிவாளரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணாங்க. அவர் பேர் கூட ஜஸ்டின் மணிகண்டன். மணிகண்டன்றதும் செவ்வாயோட இயக்கம் தான். சனி செவ்வாய் இயக்கம் தான் மணிகண்டன் அப்படின்றது. ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் திருப்பி சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சபூதம் இயங்கிறதுக்கு உண்டான விஷயங்களை நவகிரகம் மூலியமாக தான் நடக்கும். பஞ்சபூதம் அது நவகிரகத்து மூலியமாக தான் ஒரு ஜோதிடருக்கு நடக்கும். இந்த காலகட்டத்தில் பொதுவாக இப்போ நிறைய குரு பயிற்சி பலன்கள், சனி வக்கர பலன் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்கல்ல. இல்லை, இப்போ இந்த குரு பயிற்சி பலன்களில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜோதிடரும் பார்த்தா அவரா ரொம்ப சூப்பரா அப்படின்னு சொல்கிறாங்க. கோச்சார பலன்கள் அப்படின்றதே 30-35% வேலை செய்யும். அதை தாண்டி ஒரு தனி மனிதரோட ஜாதக கட்டம், லக்னம், அந்தந்த பாவகம் சார்ந்ததான் மற்ற விஷயங்கள்லாம் வேலை செய்யும். ஆனால் இதை அப்படியே புறந்தள்ளிட முடியாது. உங்களுக்கு இப்போது உதாரணமாக 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பயிற்சி நடக்கும்பொழுது உங்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மாறும். நீங்கள் அப்படியே உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். 30 வருஷத்துக்கு அப்புறம் சனி திருப்பி உங்கள் ராசி மண்டலத்துக்கே வரும்பொழுது உங்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், உங்கள் நண்பர்கள் வட்டம், உங்களோட எல்லா லைஃபே ஒரு சேஞ்ச் ஆகும். 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை. ஆமாம், அது சனியோட காலக்கணக்கில் வச்சு சொல்கிறது தான். அதே மாதிரி குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறி வருவார். அதே எப்பெல்லாம் ஜென்மத்துக்கு இந்த முக்கியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் வரும்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் நிறையா மாற்றங்கள் ஏற்படும். இதில் கோச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ராசிகளுக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷப ராசிக்கு நல்லா இருக்குது.
அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு இது மகரத்துக்கு நல்லா இருக்கு. மகரம், ரிஷபம், விருச்சிகம் இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஓரளவு நல்லா இருக்கு. நீங்க என்ன விருச்சிகத்தை சொல்றீங்க? விருச்சிகக்காரங்க இல்லை எந்த ஜோதிட காலங்களில் பார்த்தாலும் அதாவது அதான் சார் நான் காலங்காலமாக என்ன சொல்றேன், இப்போ ஒரு ராசியில ஒரு 1.5 கோடி பேர் காலங்காலமாக கதற ஒரு ராசி கூட்டத்தினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகக்காரங்க இதுக்கு எவ்வளோ முன்னாடி பார்த்தாலும் கதறிக்கிட்டு இதுக்கு இருக்காங்க. முன்னாடி நடந்த பயிற்சிகள்லாம் அப்படி இருக்கும். ம். நான் இதுக்கப்புறம் மாறுது. அதான் நான் சொல்லிட்டேனே, கோச்சார இது அப்படின்றது ஒரு 30% தான் அந்த பலனை கொடுக்குமே தவிர 30-35% தான் அதிகபட்சம். ம். அதுக்கப்புறமா தனிப்பட்ட நபரோட ஜாதக கட்டம் தான், ம். அவங்களோட ஜாதக கட்டம் தான் வந்துட்டு அவங்களோட லக்னத்துக்கு என்ன யோகங்கள் இருக்கோ, என்ன சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓடுதோ, என்ன தசை ஓடுதோ, கோச்சார ரீதியாக என்ன பாதிப்புகள் இருக்காங்களோ அதெல்லாம் பொறுத்து தான். இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு மிகப்பெரிய யோகமான தசை ஓடி இருந்தால் கூட அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவருக்கு சூரியன் சனி இயக்கம் ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா அவர் பிரச்சனைகளை மாட்டுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. அது எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒரு டூ அண்ட் ப்ரோ ஒரு சில விஷயங்கள் நம்ம கன்சிடர் பண்ணி தான் வந்துட்டு தனிப்பட்ட நபர் ஜாதக கட்டத்தை எடுத்து பலன் சொல்லும்பொழுது தான் அதில் ஒரு 80% நம்மளால் எடுத்து சொல்ல முடியும். அதில் வந்து இப்போ இந்த குரு பயிற்சி பலன்களில் விருச்சிகத்துக்கு நல்லா இருக்கு, ரிஷபத்துக்கு நல்லா இருக்கு. ஆமாம். இதில் வந்து மற்றவர்களுக்கு யாருக்காவது சிக்கலாக இருக்குமா? இப்போ குரு வந்து எல்லாருக்குமே நல்லது செய்வார்னு சொல்ல முடியாதுல்ல? இல்லை, குரு வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு எந்த ஒரு கிரகமே நல்லதை செய்யும் கெட்டதை செய்யும்னு தீர்மானம் பண்ணவே முடியாது. அது எந்த இடத்துல இருக்குது, ஒரு லக்னத்துக்கு அந்த கிரகம் வந்துட்டு எந்த இடத்துல இருக்குது. உதாரணமாக ஒரு உபய லக்னத்துக்கு உபயத்திலேயே போய் குருவோ புதனோ இருந்தால் அவர் வந்துட்டு கெடுதலை செய்வார். கேந்திராதிபத்திய தோஷம்னு ஒரு தோஷத்தை ஏற்படுத்துவார். அது வந்து பல வகையான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எப்பயுமே பொதுவாக நல்ல கிரகம் கெட்டு போய் இது பண்ணுச்சுன்னா அதுக்கு பரிகாரம் பண்ணுறது தான் கஷ்டம் ஆக்சுவலாக. அதே மாதிரி பரிகாரம் அப்படின்றது இன்றைக்கி பண்ணி நாளைக்கே உங்களுக்கு எல்லாத்தையும் மாற்றிடும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு பரிகாரம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நஷ்டம் 100 ரூபா ஆக வேண்டிய இடத்துல அது 50 ரூபா ஆக்கிவிடும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு மழையில் போகக்கூடிய ஒரு கொடை தான். ஆனால் நீங்கள் மழையில் நினையணும், மழையில் தான் நீங்கள் கடந்து போகணுன்றது மழையில் தான் போக முடியும். அந்த எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மக்களாக இருந்தாலும் சனி தான் வந்துட்டு அவங்களோட கர்ம வினையை கொடுப்பார். சனி பகவான் அவங்களுக்கு உண்டான அந்த கர்ம வினையை கொடுத்து தான் தீர்வார். அரசாங்க சாதாரண பொதுமக்களாக இருக்கட்டும், ஒரு கெட்டவனாக இருக்கட்டும், நல்லவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவரவர் கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்கு பண்ணக்கூடியவர் தான் சனி பகவான். இந்த கர்ம வினைன்னு சொல்லும்போது நெல்லை வசந்த் அவர்களுடைய ஒரு சிறப்பான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. கர்ம தோஷம். ஆமாம், அதாவது கர்ம தோஷம் அப்படின்னு ஒரு பரிகாரம் வந்துட்டு பண்ணும் பட்சத்தில் வந்துட்டு சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்துட்டு அந்த நபருக்கு குறையும். அந்த இடத்துல கூட வந்துட்டு டாக்டர் நெல்லை வசந்தன் சார் என்ன சொல்லுவார்னா, கர்மதோஷ நபருக்கு பலன்கள் சொல்ல முடியாது. நீங்கள் போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தால் கூட பலன்கள் சொல்ல முடியாது. ஆனால் அவரோட 45 வருட உழைப்பின் மூலமா அவர் ஒரு சில சூட்சமமான சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது இந்த கர்மதோஷத்துக்கு காசி மட்டும்தான் ஒரே பரிகாரம். என்னென்னா நீங்கள் இங்கே எந்த கோயிலுக்கு போனாலும் அது வேலை செய்யாது. ஏன்னா சனி பகவானால் இயக்கப்படக்கூடிய ஜாதகங்கள் கர்மதோஷத்தால் பாதிக்கப்படுவாங்க. அவங்க காசிக்கு போயிட்டு வரும் பட்சத்தில் தான் ஓரளவு அவங்களுக்கு மற்ற விஷயங்கள் இது என்ன அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். சர்வீஸ் ஜாதகம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். பிறருக்காகனே ஓடிட்டு இருப்பாங்க. அவங்களோட விஷயங்களை அவங்களால அனுபவிக்க முடியாமல் போயிட்டே இருக்கும். இது பாரம்பரியமாக 4 தலைமுறைக்கு பாதிக்கும் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இது எதுவுமே நான் கண்டுபிடிச்சது கிடையாது. இது எல்லாமே அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இதுலேயே வந்துட்டு பல வருடங்களாக ஆய்வு பண்ணி இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பரிகாரம் பண்ணி அது சக்ஸஸ் ஆகி தான் நம்ம அந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறோம். அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சிஸ்டம் தான் பரிகாரத்தில். இது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பரிகாரம். இந்த பரிகாரத்தை சொல்லி அதை போய் சரியாக பண்ண முடியாமல் வந்தவன் தான் பாதி பேர். ஆனால் ஒன்றும் பெரிய கஷ்டமான பரிகாரம் கிடையாது. அங்கே போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வர்றது தான். ஆனால் அவங்க போகக்கூடிய நாளுக்கு உண்டான கோச்சாரத்தை வச்சு தான் சார் வந்து எல்லா கணக்கையும் போடுவார். ஆனால் போகும்போதே என்ன சொல்லுவார்னா, இது ரொம்ப சென்சிட்டிவான பரிகாரம், கரெக்டாக பண்ணணும், கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவார். ஆனால் அது வந்து சரியாக பண்ண விடாது. ஏன்னா அது மாதிரியான கர்ம வினை வந்து தடுக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் அந்த பரிகாரம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். ஆமாம், ரிலாக்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி அந்த பரிகாரத்தோடைய இதை வந்து சூட்சமத்தை எளிமையாக சொல்ல முடியுமா? சூட்சமம்னு சொல்ல முடியாது சார். அதுக்கு மெயினான ஸ்தலம் வந்துட்டு காசி தான். மற்றபடி எல்லா விஷயங்களும் நம்ம ஊர்லேயுமே காசிலாம் இருக்கு கிடையாது. அப்படி கிடையாது. இது அதுதான் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இதை கண்டுபிடிச்சது மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், மிகப்பெரிய வந்துட்டு அவர் மாதிரி ஒரு பொக்கிஷம் வந்துட்டு எந்த காலத்துலையும் ஜோதிட உலகத்துக்கு கிடைக்காத லெவலுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் டாக்டர் நெல்லை வசந்தன் சார். அவரோட ஆய்வுகள் அப்படின்றது வந்துட்டு வெறும்னா உங்களுக்கு கட்டமும் கேல்குலேஷனும் கிடையாது. அதை தாண்டி அப்பாற்பட்ட ஒரு சில சக்திகள் அவருக்கு உண்டு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. அது சித்தர்களோட பாடல்களாக இருக்கட்டும், ஜீவநாடிகளாக இருக்கட்டும், பல ரகசியங்கள் அவருக்குள்ளே பூட்டப்பட்டு பொதுமக்களோட நன்மைக்காக
நன்மைக்காக அவர் சில விஷயங்கள் எடுத்து கொடுத்தாரு. இதை சொல்லும் பொழுது அந்த ஜாதகருக்கு பாதிக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு கர்மதோஷ பலனை சொல்லும் பொழுது நாங்கெல்லாம் அவர் கூட இருந்து வந்துட்டு சேவை பண்ணிட்டு இருப்போம், அங்கெல்லாம் காலை அமுக்கிட்டு இருப்போம். அப்போ கூட சொல்லுவார், கர்மதோஷ ஜாதகம் சொல்றதை நான் நிறுத்திட்டேன்னா எனக்கு கால் வலி சரியாயிடும் அப்படின்னு. சனி பகவான் தான் கால் கொண்டாரு. ஆமா சொல்றவருக்கு. ஆமா ஆமா அந்த லெவலுக்கு வந்துட்டு பொதுமக்களுக்காக தன் ஜோதிட திறமையை வந்துட்டு கொண்டு வந்து நிறுத்தினவர் தான் டாக்டர் நெல்லை வசந்தன் சார். இப்போ சில பேருக்கு வந்து திருமண தடைகள் நடந்துகிட்டு இருக்கும், சில பேருக்கு குழந்தை பிறப்பு தாமதமாயிட்டு, அது இப்போல்லாம் நிறைய குழந்தை பிறப்பு தாமதம். கர்மதோஷம் இது எல்லாத்தையுமே கொடுக்கும். கர்மதோஷம் ஆமாம், கர்மதோஷம் அதாவது கர்மதோஷம் தான் பேஸ். அது எந்த அமைப்பை வேணாலும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்து விட்டுரும். அதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் வந்துட்டு நீங்கள் என்னைக்கு காசி போகிறீங்களோ அதுக்குண்டான கட்டம் போட்டு அதுக்கு என்னென்ன தெய்வத்தை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சார் எழுதுவார். டிக்கெட்டை போட்டுட்டு தான் அவர் மற்ற விஷயங்களே சொல்லுவார். அந்த லெவலில் எப்படி போகிறாங்க பெருவாரியா? பெருவாரியான நபர்கள் அவங்க வந்துட்டு ட்ரெயின்லேயோ இல்லை ஃப்ளைட்லேயோ தான் போகணும். ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ அவங்களோட வசதிக்கு ஏற்ப தான் போகணும். கேளிக்கையாவோ கிண்டலாவோ செய்யக்கூடிய பரிகாரம் காசி பரிகாரம் இல்லை. ரொம்ப எந்த ஒரு பரிகாரமுமே வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடிய ஜோதிடரையும் மதித்து உங்கள் நன்மைக்கு தானே ஒருத்தர் சொல்கிறாங்க, அதுக்குண்டான மரியாதையை கொடுத்து நம்ம செய்யும்பொழுது அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இப்போ ஒருத்தங்களுக்கு திருமண தடை நடந்துகிட்டே இருக்குல்ல, அவர்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அதுக்கும் இந்த காசி சார் திருமணம் இது நீங்கள் நம்ம எளிமையான பரிகாரங்கள் இல்லை, அதெல்லாமும் இது ஏற்படுத்தும். அதெல்லாமும் இது ஏற்படுத்தும். ஆனால் வந்துட்டு அது இல்லாமலும் நம்ம வந்துட்டு அதாவது காசி பரிகாரம்னா அது கண்டிப்பாக பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறமா ஒருத்தரோட ஜாதக கட்டத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் கலத்திரஸ்தானம் மாங்கல்யஸ்தானம் எந்த கிரகத்தால் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது அப்படின்றத பார்த்து அதுக்கு சொல்யூஷன் பண்ணும்போது தான் வந்துட்டு அது சரியாகுமே தவிர பொதுவாக ஒரு ராசி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா அது வேலை செய்யாது. ஏன்னா ஒவ்வொருத்தர் இப்போ நான் வேற பாலா நீங்கள் வேற, உங்களோட ஜாதக அமைப்பு வேற. இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போனால் இப்போ உங்களை இயக்கிறது சுக்கிரனாக இருக்கும், என்னை இயக்கிறது செவ்வாயாக இருக்கும். அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு இது பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி சில விஷயங்கள் உண்டு. சரி, இப்போ குழந்தை தேவை அப்படின்னு தாமதமாக இருக்குது அப்படின்னா அவர்கள் வந்து என்ன வழிபாடு செய்யணும்? அதுக்கும் நீங்கள் லக்னம் பார்த்து இது சொல்லலாம். பொதுவான வழிபாடு அப்படின்றது குரு வந்துட்டு குரு தான் புத்திரகாரகன்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தசமத்தில் அதாவது 10ஆம் இடத்துல செவ்வாயோ இல்லை சூரியனோ வலுப்பட்டு இருந்தால் கூட அந்த இடத்துல ஆண் வாரிசுகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஆண் பிள்ளை ஒன்று பெண் பிள்ளை ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி சில பல கணக்குகள் உண்டு. பொதுவாக முருகர் வழிபாடு குரு வழிபாடெல்லாம் பண்ணும்பொழுது நல்லது. எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, இப்போ ஜோசியர் போயிட்டேன், இப்போ எனக்கே ஒரு சில ஜாதகங்கள் வரும், ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம் ஆனால் நடக்காது அப்படின்னும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு நல்ல ஜீவசமாதி இடத்துக்கு போங்க. இப்போ ஜீவசமாதியை முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஜீவசமாதி அப்படின்றது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவாக ஊர் பழக்க வழக்கப்படியில் நம்ம குருநாதரே என்ன சொல்லுவோம், செத்தவர் எல்லாம் சித்தர் கிடையாது, செத்தவர் எல்லாம் சித்தர் கிடையாது. அந்த ஜீவசமாதி அப்படின்றது வந்துட்டு அவங்க வந்துட்டு இயல்பான நிலையில் அவங்களே இந்த தேதி இந்த டைமில் நாங்கள் வந்துட்டு இது பண்ணுவோம், அவங்களே போய் அடக்கமாகி அவங்க வந்துட்டு அவங்களோட இதை எல்லாமே ப்ரீ பிளான்டாக அவங்க பண்ணிக்கக்கூடியது தான் ஜீவசமாதி. இந்த ஜீவசமாதிக்கு போகும்பொழுது ஏன் நமக்கு பாசிட்டிவான விஷயம் நடக்குது அப்படின்னா அவங்க அந்த இடத்துல தங்கியிருந்த இடத்துல அவங்களோட அந்த விஷயங்கள் இருக்கும். அந்த 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 பாசிட்டிவான ஒரு எனர்ஜி அங்கே இருக்கும். எந்த ஒரு நீங்கள் ஓமம் பண்ணாலும் யாகம் பண்ணாலும் எந்த விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி பாலா இங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டா கூட பாலாவோட அந்த விஷயங்கள் இங்கே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? எல்லாமே இந்த ஓசோனுக்குள்ளே தான் இருக்கும், எல்லாமே சுற்றிக்கிட்டு தான் இந்த ஓசோனுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் எப்பேற்பட்ட மந்திரங்கள் ஹோமங்கள் யாகங்கள் எது பண்ணாலும் அது இதுக்குள்ளே தான் இருக்கும். சரி, அதுக்கு அடுத்த லெவல் போகிறது தான் வந்துட்டு அந்த திரிலோக ஞானி அப்படின்னு சொல்கிறது. அது வந்துட்டு 3 உலகத்தையும் இணைக்கக்கூடியது. அதுதான் வந்துட்டு குண்டலினி எழுப்பணும். அவங்கெல்லாம் இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இப்போ ஒருத்தருக்கு அந்த லெவலுக்கு சூட்சமம் தெரிஞ்சிடுச்சுன்னா உங்கள் ரூல்ஸ் கீழே அவர் வரமாட்டார். நான் ஏன் வந்துட்டு இது வரணும், நான் இதுக்கு அப்பாற்பட்ட சக்திக்கு போயிட்டேன், குடும்பம் உறவு குழந்தை இதெல்லாம் தாண்டி என்னால் வந்துட்டு அடுத்த ஒரு இதுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ காக்ரோச் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டீங்க. காக்ரோச்சை எல்லா ஹாலிவுட் படத்துலையும் உங்களுக்கு ஏலியன்ஸோட கனெக்ட் பண்ணி காட்டுவாங்க. ஏதோ ஒரு சிம்பாலிக்கான ஒரு விஷயங்கள் அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. காக்ரோச்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்போலேருந்து எம்ஐவி படத்துலேருந்து ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது. இல்லை யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயங்கள் இல்லாமல் ஒருத்தரை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தாது. அதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த காக்ரோச்சுக்கும் மோடிக்கும் இப்போ இருக்கிற கோல்சாரத்துக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? இருக்கலாம் சார். இது வந்துட்டு பொதுவாக வந்துட்டு அன்ஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்கு தான். ஆனால் ஏலியன் அப்படின்னா ஏலியன் நம்ம இப்போ வேற சர்வதேசம் அப்படின்னு ஏலியனை இணைச்சி தான் அந்த ஆமாம் இதில் வந்துட்டு சர்வதேச அளவில் வந்துட்டு ஒரு சில அதுதான் நான் சொல்கிறேனே, இப்போ வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கணும். சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அமைப்புலையுமே அன்ஸ்டபிளைஸ் பண்ண பார்க்குறாங்க.
அதுக்குண்டான ஒரு சதி இருக்கும். அதுக்காக நம்ம முழுசாக வந்துட்டு யாருக்கும் ஆதரவோ எதிர்ப்போ சொல்லிக்க முடியாது. பொதுவாக இப்போ ஜோதிட ரீதியாக டெல்லியில் ஆளக்கூடிய அரசாங்கத்துக்கு சில பல நெருக்கடிகளுக்கு உண்டான காலகட்டம் தான். அதுக்குண்டான விஷயங்களும் அவங்க ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லா விஷயத்துக்குமே ஒரு பரிகாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது அது வேலை செய்யும். ஒருவேளை நீங்கள் விஜய்க்கு நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்து வந்து மத்திய அரசு ஆட்சியில் ஒரு சர்வதேச அரசியல் அந்த மாதிரி ஏதோ ஒரு காய் நகரத்தில் நடந்து மோடிஜி வீழ்ச்சி அடைஞ்சு ஆட்சி மாற்றம் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி உட்கார்றதுக்கான அப்படி ஒரு அமைப்பு கூட வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்துட்டு முதல்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அவங்க எந்த டைமில் எலெக்ஷன் நிற்கிறாங்க, அதை யார் தலைமை தாங்குறாங்க, அதை யார் எதிர்த்து போராடுறாங்க, அது எல்லாத்தையும் கணக்கில் வைக்கணும். அப்போ நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு பார்ட்டி அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் அது பார்க்கணும். ஏன்னா இப்போ எதை கணக்கு பண்ண வேண்டியிருக்குன்னா எல்லா நாடுகள்லையுமே இதுவரைக்கும் இருந்த 2 பிரமாண்ட எதிர்க்கட்சிகள் அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு புதிதாக ஒரு சின்ன பசங்களை கொண்டு உட்கார எல்லா இடத்துலையுமே அப்புறப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் கொல்கட்டாவில் மம்தா பானர்ஜி அவங்க போனாங்க. அப்போ வந்துட்டு உலகமே வந்துட்டு வேற ஒரு பரிமாணத்தை நோக்கி பயணமாயிட்டு நியூ வேர்ல்டு ஆர்டர். ஆமாம், அந்த மாதிரி வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஆனால் அது எல்லாமே கூட கிரகத்துக்கு உட்பட்டு தான் நடக்கும். அது எல்லாமே கூட கிரகத்துக்கு உட்பட்டு தான் நடக்கும். ஒரு இறுக்கமான சூழ்நிலை வந்துட்டு மீன ராசிக்கு உண்டு. அவங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே வந்துட்டு இந்த ஆண்டில் ஓடும். அடுத்த ஏப்ரல் டு மே வரைக்கும் ஓரளவு கொஞ்சம் சாதகமாக ஓடும். ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மீன ராசி பொறுத்த வரைக்கும். மீனம் வந்துட்டு ரொம்ப கவனமாகபடி மீனத்துக்கு இப்போ ஆமாம், மீனமும் கும்பத்துக்கும் அந்த லெவலுக்கு வந்துட்டு சாதகமாக இப்போ அந்த காலகட்டம் இல்லை. தங்களோட வாக்கால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வம்பு வழக்குகளில் போய் மாட்டிக்கக்கூடாது. கும்பராசி சம்மந்தப்பட்ட அடிவயிறுன்னா குடல் சார்ந்த பிரச்சனைகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்படி வேணாலும் வரும். வயிறு சார்ந்த பிரச்சனைகளில் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ நிறைய வந்து கடைகளில் குறியீடுகள், அதாவது எந்திரங்கள் அப்படின்னு நிறைய வைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் உண்மையிலே வந்து அந்த தாக்கத்தை உண்டு பண்ணுதா சார்? பொதுவாக வந்துட்டு எந்திரம் எழுதும் முறை அப்படின்றது இதுவும் சித்தர்களால் கொண்டு வரப்பட்டது தான். அவங்களோட டெக்ஸ்ட்லலாம் இருக்கும். உங்களுக்கு ஒரு எந்திரம் கொடுத்துருப்பாங்க, அதற்குன்னு ஒரு மூல மந்திரம் இருக்கும் எப்பயுமே. எந்திரம் அதுதான் வந்து எந்திரம், தந்திரம், மந்திரம் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஒரு எந்திரம் இருக்கும். அந்த எந்திரங்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது. அந்த காலகட்டத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அந்த மெட்டலே எழுதக்கூடிய மெட்டலே பார்த்திங்கன்னா இப்போ எழுதுகிற மாதிரி இந்த பிரிண்டட் இதெல்லாம் எழுத மாட்டாங்க. அந்த ஐம்பொன்னால் செய்யப்பட்ட எழுத்தாணியால் தான் வந்துட்டு அதை எழுதுவாங்க. அது எழுதக்கூடிய தகடு வந்துட்டு விஷயம் உண்டானது. அதாவது அதை எந்த அடிப்படையில் எடுப்பாங்கன்னா பொதுவாக காப்பரில் தான் வந்துட்டு செம்பு தகடு. ஆமாம், செம்பு தகடுகளில் தான் எழுதுவாங்க. அது சயின்ஸ் படி நீங்கள் எடுத்தோம்னா காப்பர் தான் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அப்போ அது ஏதோ ஒரு எனர்ஜி இருக்கக்கூடிய தன்மை அதில் உண்டு. அதான் கோயில்கள் எல்லாம் கரெக்ட். எல்லா இடத்துலையுமே வந்துட்டு தகடு கீழே இருக்கும். என்ன தகடு கீழே இருக்கும் அப்படின்னா அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியதான். அது வந்துட்டு ஒரு இடத்துல டிரான்ஸ்மிட் ஆகாது, இது ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பில் தான் அந்த தகடுகள் இருக்குது. இதில் எழுதுறதுக்கு அந்த மூல மந்திரத்தை தான் சொல்லி அவங்க ரெகுலராக அதை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஐம்பொன்னால் எழுதுகிறாங்களா அப்படின்றது தெரியல. இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா இது எப்போ எழுதுவாங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதுவாங்க யூஸ்வலாக. அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் சூரிய உதயத்துக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டைம் பீரியடில் அந்த குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி இந்த தகடில் அவங்க எழுதுவாங்க. இதுக்கு ஒரு வாசல் வைப்பாங்க, அதில் உள்ள அந்த மந்திரங்களை எழுதுவாங்க. அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தான் எழுதுவாங்க. இந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது அதாவது ஒன்றும் கிடையாது, டு த மைண்ட் ஃபுல்லாக அந்த மந்திரம்லேயும் அந்த தகடுலேயும் உங்கள் கான்சன்ட்ரேஷன் இருக்கணுமே தவிர இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வேறு ஏதாச்சும் ஒரு விஷயங்களோ இல்லை ஏதோ ஒரு பேச்சு சத்தமோ ஏதோ ஒரு இது இருந்ததுன்னா அந்த தகடு அந்த லெவலுக்கு முதல்ல அந்த தகடில் ஒரு விஷயத்த நீங்கள் புகுத்துறீங்க. அது வந்துட்டு ரெகுலராக ரிசீவ் பண்ணும். இப்போ அந்த தகடை வச்சா மட்டும் கூட ரிசீவ் பண்ணாது. அந்த தகடை வச்சுட்டு அதுக்கு ஒரு உயிர் சக்தியை கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு உயிர் சக்தியை கொடுக்கும் பொழுது அது வந்து ரிசீவ் பண்ணிக்கும். அதுதான் வந்துட்டு பொதுவாக வந்துட்டு நம்ம கும்பிடக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய சாமிக்கு கீழெல்லாம் கூட வந்துட்டு அந்த தகடுகளை வைப்பாங்க. அதை வந்துட்டு செம்பில் எழுதுவாங்க, வெள்ளியில் எழுதுவாங்க, சில பேர் தங்கத்தில் எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு விஷயங்கள் உண்டு. பொதுவாக அந்த பிரிண்டட் இதிலெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஒன்றும் இல்லை சார், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உங்களோட முழு இதுவும் அந்த ஈடுபாடோட நீங்கள் செய்யும் பட்சத்தில், அதே ரிப்பீட்டடாக நீங்கள் செய்யும் பட்சத்தில் அதில் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி
வரும் அதை விட்டுட்டு அப்படின்றது. நீங்கள் வெறுமனே மிஷினில் கொடுத்து டை அடித்து வந்து ஆமாம், அது வந்துட்டு வேலை செய்யுமானா அப்படின்றது செய்யும். ஆனால் பெருவாரி இப்போ கடைகள் எல்லாமே அந்த மாதிரி தான் வச்சு ஆமா. அதை செய்யறது மட்டும் கிடையாது. அந்த நீங்க இப்போ ஒரு விஷயம் பண்ணி வச்சுடுறீங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு உயிர்ப்பு சக்தி குடுக்கணும்னா, அதுக்கு தான் அவங்க வந்து கன்டினியூஸா ஜெபம் பண்ணி, ம். ஒரே விஷயத்த சொல்லி, அதுக்குண்டான அந்த மூலமந்திரத்தையே சொல்லி, ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில இத எடுத்து பண்றதெல்லாம், அது அப்படிதான் பண்றது. மூலிகைனாலும் உங்களுக்கு அப்படிதான். மூலிகையை பொறுத்தவரைக்கும் யார் வேணாலும் மூலிகை எடுத்துடலாம் அப்படின்ற கணக்கு வராது. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட திதி இருக்கும். அந்த திதியில வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாழிகையில, இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில, அதை எடுக்கும் பொழுது தான் அது வேலை செய்யும். இல்ல தவறாக எடுக்கும் பொழுது, அந்த நபருக்கே அது சில பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஒரு ஜோதிடராக நீங்கள் வந்து விதவிதமான மனிதர்களுடைய பிரச்சனைகளை வந்து கேட்டிருப்பீங்க. இப்போ நாங்கள் ஆமா. சந்திக்கிறத விட நாங்களும் சந்திப்போம், நிறைய மனிதர்களை சந்திப்போம். அதை விட உங்கள்கிட்ட வந்து தேடி வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பிரச்சனை இருக்குது, பெருவாரியாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பாங்க, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும், திருமண தடைகள், அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இப்போ சில உங்களால் வந்து மறக்க முடியாத, அதான் நீங்கள் குறிப்பிட்டபடியான சில சம்பவங்கள் இருக்கும்ல? இந்த சம்பவம் வந்துட்டு எப்பயுமே நான் மறக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு கிரகணம் டைம் பீரியட்ல நான் வந்துட்டு கிரகணத்துக்கு முன்னாடி நாள், என்னோட நண்பரோட நண்பர், இந்த மாரி என் பேர்ல வந்துட்டு ஒரு ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் ஆயிடுச்சு. இந்த மாரி ஒரு ரூ. 6,00,000லேருந்து ரூ. 7,00,000 தொகை நான் குடுக்குற மாரி இருக்கு ம். அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் வந்துட்டு ஆஸ் யூசுவல் நம்ம குருநாதர் வசந்தன் சார வேண்டிட்டு ஜாதகத்த பார்த்துட்டு, இல்ல அந்த டைம் பீரியடுக்கு ஒரு பிரசன்னம் போட்டு நம்ம என்ன சொன்னோம்னா, ஒரு 9 கண்ணாடி பாட்டில நீ உடைச்சிட்டு ம். ஸ்டேஷனுக்கு போ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ம். நான் வந்து பெருசாலாம் வந்து சொல்லல. அந்த காலகட்டத்தில அதுதான் வேலை செய்யும் அப்படின்றதுனால, இத உடைச்சிட்டு போ தீர்க்கமா ஆனா சொன்னேன். இத பண்ணு, நீ ஸ்டேஷனுக்கு போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்ப இந்த நபர் வந்துட்டு அந்த ஸ்டேஷனுக்கு போகும்பொழுது, அங்க இருந்த லேடி போலீஸ் வந்து கூப்பிட்டு, அவர் என்ன அந்த எதிர்த்தரப்பால அவன் என்ன வந்துட்டு அவன் என்ன பிச்சைக்காரனா? ம். அவன்ட்ட பணம் இல்லாத ஆளா? ம். நீ போப்பா பார்த்துக்கலாம் ஓ. அப்படின்றத இவனாலேயே நம்ப முடியல. இவன் எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்து உட்காந்து டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தேன்றான். ம். ஏன்னா அவனுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அக்யூஸ்ட் ஆக வேண்டியவங்க வந்து ஆமா. ஆனா புரிய இவன் இல்ல வேண்டியது. அக்யூஸ்டுன்னு கிடையாது. ஆனா இதுல இவனுக்கு அவ்வளோ சீக்கிரமா ஒரு விஷயம் விளையாண்டது எனக்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எனக்கே ரொம்ப ஆச்சரியமானது. ம். இத அவன் சொல்லும்பொழுது நான் வந்துட்டு ஒரு பைபாஸ்ல என்னோட வீடுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு கிரகணம் சம்பந்தப்பட்ட பீரியட். வீடு திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு 2, 3 மணி நேரம் கழிச்சு, அதே ரூ. 6,00,000 சம்மந்தப்பட்ட தொகைக்கு எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. ம். ஓ, நீங்க அங்க கிளியர் பண்ணி விட்டீங்க உங்களுக்கு. அது எனக்கு வந்துருச்சு. அதனால தான் இந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட் வந்துட்டு என்னால மறக்கவே முடியாது. நான் அதுக்கப்புறமா அந்த நபர் வந்து கனடா போயிட்டாரு. ம். அப்புறம் கொஞ்சம் காலகட்டத்துல நான் அவருக்கு பார்க்கறதையும் நிறுத்திட்டேன். ம். இல்லப்பா, உனக்கு சொன்னா எனக்கு இங்க வெடிக்குது. அதனால கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓ, அது வேற உண்டு. ஆமா. அந்த மாரி சில விஷயங்கள்லாம் உண்டு. அதே மாரி ரொம்ப மனம் வந்துட்டு ஒரு டாக்டர் ஒருத்தரு, பேர் சொல்ல விரும்பல. அவர் வந்துட்டு அவர் ஒரு பெண்ணுக்காக வந்துட்டு ரொம்ப அவங்க ஒரு மாரி ரொம்ப சிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. அது எனக்கே வந்துட்டு அது பிடிபடல அப்படின்ற பட்சத்தில வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு சித்தர் வழிபாடு தான் சொல்லியிருப்பேன். அந்த மாரி ஒரு காம்ப்ளிகேட்டடா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு துபாயிலேருந்து ஒரு பெண்மணி ஒருத்தவங்க. அவங்க வந்துட்டு முஸ்லீம் மதத்தை சார்ந்தவங்க தான். பட் இருந்தாலும் நம்மகிட்ட அண்ணன்னு பார்ப்பாங்க. மொத தடவ அவங்க பரிகாரம் பண்ணும்போது, பரிகாரம் பண்ணிட்டு மொத்த பேரும் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்டாங்க. ம். எனக்கும் வந்துட்டு இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பரிகாரம் பண்ணா ஏதாச்சும் இதுவா இருக்கும், இம்பாக்ட் இருக்கும். அதனால சரியாயிடும் அப்படின்ட்டு. அவங்க பயந்துட்டாங்க ஆனா. அந்த ம். பரிகாரம் பண்ணிட்டு, என்னடா அது மொத்த பேரும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல ம். படுத்துட்டோமே அப்படின்ட்டு. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, உனக்கு அது சரியா தான் ஆகுது. அதனால தான் கூட இம்பாக்ட் இருக்கும் ம். அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைய வரைக்கும் அந்த அம்மா பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துட்டு உடனுக்குடன் நடக்குது. ம். அது வந்துட்டு இதுவும் ரேரா தான். இப்ப எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உடனுக்குடன் நடக்குதா ம். அப்படின்றது தெரியாது. அது உடனுக்குடன் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க நம்மள நோக்கி வருவாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு எப்போனாலுமே அண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமா பார்க்கும். நானும் வந்துட்டு தனிப்பட்ட ம். முறையில இப்போ இஸ்லாமியர்கள் அதிகமான அதிகமானவர்கள் இல்ல. ஒரு சில பேர்கள் இந்த பார்க்குறாங்க. விஷயங்களை இந்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. பொண்ணுக்கு சில விஷயங்கள் ஆச்சரியமான சில விஷயங்கள் நடந்தது. என்னன்னா, அந்த பொண்ணோட ஜாதக கட்டப்படி, அந்த பொண்ணு இருக்கக்கூடிய அந்த வீட்டு அமைப்புல வந்துட்டு சூசைட் பண்ண நபர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, இத நான் சொல்லி ஒரு 2 நாள்ல அங்க அதே சம்மந்தப்பட்ட பிரச்சனை நடந்தது. ம். அது அந்த பொண்ணுக்கும் திகிலா இருந்தது, எனக்கும் திகிலா ஓ. இருந்தது. ஸோ வந்துட்டு சில விஷயங்கள் சில பேருக்கு சொல்லும்பொழுது, அது உடனுக்குடன் நடக்கிறது வந்துட்டு இது இருக்கு. ம். இது பார்த்தீங்கன்னா, வசந்தன் சாருக்குலாம் வந்துட்டு அவரு எது சொன்னாலுமே உடனுக்குடன் நடக்கும். அவர் ம். வந்துட்டு ஒரு அப்பாற்பட்ட சக்தி. அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தங்க கூட இப்போ வந்திருந்தாங்க. ரீசென்ட்டா நம்ம சாரோட ஆஃபீஸ்க்கு ஒரு கெஸ்ட்டா வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க வந்துட்டு ஒரு உயர் பதவியில இருக்கக்கூடியவங்க டெல்லியில. ஒரு கலெக்டருக்கு ஈக்குவலான பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க.
அவங்க வீட்டுக்கு சார் வந்து போயிருந்திருக்காரு. போன வாக்கில் என்ன சொல்லியிருக்காரு, இந்த குறிப்பிட்ட வருஷமானது உன்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நீ பார்ப்ப ம். அப்படின்னு சொல்லிட்டார். அண்ணன் வந்து இப்படி சொல்லிட்டாரே அப்படின்ட்டு அவங்க அந்த பெண்மணி அவங்க என்ன யோசிச்சிருக்காங்க, நம்ம என்ன நல்லது கெட்டது பார்க்குறோம், நம்ம வீட்டுக்காரருக்கு உண்டான அறுவை சிகிச்சை முடிஞ்சிருச்சு, பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், அப்புறம் என்ன விஷயம் அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 10-15 நாள் கழித்து அந்த பெண்மணி வந்துட்டு வசந்தன் சாரை கூப்பிடுறாங்க. அப்போ சார் வந்துட்டு மதுரைக்கு ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்காரு. இப்படி ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது அவங்க வந்துட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க, நான் எனக்கு இந்த மாதிரி கேன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இவர் மதுரைக்கு ட்ரெயினில் போகிறாரு. இது எல்லாமே ப்ரூஃப் இருக்குது. அந்த நபரே சொன்ன வீடியோ ப்ரூஃப் வந்துட்டு இருக்குது சாரோட வலைத்தளத்தில். அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி கேன்சர்னு சொல்லி அழுதவுடனே சார் ட்ரெயினில் போயிட்டுருக்க ஒரு நபர், இல்லை உனக்கு வந்துட்டு அது கொஞ்சம் நீர் கட்டி மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதை நீ கடந்து வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான வழிமுறைகள் சில தான் சொல்லி நீ அதை எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுவேன், ஆனால் நீ இதை கடந்து வந்துடுவேன்னு சொல்லி ஒரு சில கோயில்களுக்கு அவர் அனுப்பிச்சிருப்பார். அவங்க வந்துட்டு வேறு ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு போகிறதா இருந்தது மாறி வேறு ஒரு மருத்துவமனைக்கு போனேன், அதனால் நான் இன்றைக்கி உயிர் பிடிச்சி நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத அந்த பெண்மணி அவங்களே நேரடியாக சாரோட அலுவலகத்துக்கு வந்து பதிவு பண்ணார். அதே மாதிரி ஒரு நபர் பார்த்திங்கன்னா அவங்களோட பாரம்பரியத்தில் எல்லாருமே 60 வயசில் வந்து இறந்துடுறாங்க. ஒரு தலைமுறையாக அந்த மாதிரி நடந்தது. இப்போ இந்த நபருக்கு வந்துட்டு 59 வயசு எதர்ச்சியாக சேரை சந்திக்கிறார். அவர் வந்துட்டு சேரை சந்திக்கும்பொழுது ரொம்ப ஒரு பயத்துலையும் இதுலேயும் சந்திக்கும்பொழுது, நீ பயப்படாத, நீ சரியாயிடும், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள் பண்ணு சரியாயிடுவேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் 62 வயசு ஆகுது. அவர் வந்து சாரோட ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு மனமுருகி வந்துட்டு அவர் சொல்கிறார், இன்றைக்கி வந்துட்டு நான் இப்போ இருக்கேன்னா அது வந்துட்டு வசந்தன் சார் போட்ட ஒரு பிக்சர் தான் அப்படின்னு சொல்கிறார். அவரும் ஒரு பிரபலமான நபர். நம்ம சொல்கிற எல்லாத்துக்குமே இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. அந்த நபர்களாலே சொல்லப்பட்டதானே தவிர தனி நபராக நான் சொன்னது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கார். இவர் வந்துட்டு இங்கேருந்து யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி நீ நிற்கிற இடத்துல இருந்து ஒரு 100 அடி தள்ளி போய் நில்லுமா உடனடியா அப்படின்னு. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுது, உடனடியாக அவங்க அப்பாவுக்கோ யாருக்கோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஃபோன் பண்ணார், இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட அவர் சொல்லலை, அப்பாட்ட இல்லை அந்த பொண்ணுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு, பொண்ணு ஃபோன் எடுக்கலை, பொண்ணோட அப்பாவுக்கு வந்துட்டு அப்புறமா சொல்லிடுறாரு. பொண்ணோட அப்பா தான் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஃபோன் அடிக்கிறார். ஃபோன் அடிக்கும்போது பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி வசந்தன் அங்கிள் ஃபோன் பண்ணார், நான் ஆனால் எடுக்கலை, நான் இங்கே கார் வந்துட்டு நின்று போயிடுச்சு, அதனால் நான் நின்றுட்டுருக்கேன், நீ எதுவும் பண்ணாதான் முதல்ல கார்லேருந்து ஒரு 100 அடி தள்ளி போய் நில்லு அப்படின்ட்டு. அந்த கார் வந்து ஃபயர் ஆகிடுச்சு. இதுவும் அந்த குறிப்பிட்ட அந்த குடும்ப நபர்களே வந்துட்டு பதிவிட்டிருக்காங்க. இவர் வந்து எங்கே இருக்காரு, மாம்பழத்தில் இருக்காரு. ஆனால் வந்துட்டு அங்கே இருக்கிற விஷயத்த சொல்கிறார் அப்படின்னா அது வந்து ஒரு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான். அது எப்பயுமே அவர் சொல்லியிருப்பார், அவருக்கு நெருக்கப்பட்ட விருப்பப்பட்டவர்களோட ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா அது எனக்கு தெரியும். இல்லை, எனக்கு அது பல தடவை எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவார், சொல்லியிருக்காரு. ஒரு முறையெல்லாம் வந்து ஒரு வீடு வாடகைக்கு பார்க்க போயிருந்தோம். அப்போ அந்த வீடு பிடிச்சிருந்துச்சி. ஆனால் வந்து சரி விட்டு கேட்கலாமே அப்படின்னு பார்த்தா அதில் சில இந்த குறைபாடுகள்லாம் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இவர் வந்து அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது தென்னை மரம் விழுந்து கிடக்கா அப்படின்னு மறுநாள் அவரை பார்த்து பேசும்போது சொல்கிறார். அதுக்காகவே நாங்கள் வந்து அந்த திரும்ப மறுபடியும் அந்த ஏரியாவுக்கு போனால் தென்னை மரம் விழுந்து கிடக்கு. முதல் நாள் போகும்போது நான் இப்போ அதை பார்க்கவே இல்லை. இப்போ இவர் சொன்னார், செக் பண்ணுறதுக்காக நான் திரும்ப போய் பார்க்குறேன், அங்கே தென்னை மரம் விழுந்து கிடக்கிற காட்சியை பார்க்குறேன். அப்போ இதெல்லாம் வந்து ஆச்சரியப்பட்டது மாதிரி இந்த இடத்துல இது நடக்கும் அப்படிங்கிறது. வீட்டுக்கு ஒரு டிராயிங் போர்டு ஆர்கிடெக்ட் டேபிள் ஒன்று வாங்கினேன், ஆர்டர் போட்டிருக்கேன் அமேசானில். அவர் சொல்கிறார், அடுத்த வாரம் உங்கள் வீட்டுக்கு எது சாய்வா ஏதோ ஒரு டேபிள் வரப்போகிறது போல இருக்குது அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்துட்டு அவர் அதிலே ஊறி அதிலேயே வந்துட்டு அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் வந்துட்டு இன்னைக்கு உலகத்துக்கு ரொம்ப அச்சாணித்தனமாக கொடுத்தது வந்துட்டு ஒரு வினோதமான ஆச்சரியமான அந்த லெவலுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த லெவலுக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஜோதிடம் தான், எல்லாமே ஜோதிடம் தான், எல்லாமே ஜோதிடம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் வந்துட்டு உள்வாங்கி கொண்ட ஒரே வந்துட்டு சித்தர் ரூபம் அப்படின்னா வந்துட்டு டாக்டர் நெல்லை கே. வசந்தன் சார். நல்லது, ரொம்ப நன்றி, தேங்க்யூ.